Hello students, welcome to Aspire Online Learning Platform. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஷபரி வாணி விகாஸ்ல லெவல் 8. வாங்க கொஷின் ஆன்சர்ஸ்குள்ளார போகலாம். ஆல்ரெடி லெவல் 7 வரைக்கும் முடிச்சிட்டீங்க. இப்போ லெவல் 8குள்ளார வந்தாச்சு. அவ்வளோதான். லெவல் 8 கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நேராக கான்வெகேஷனில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டை நம்ம கூடிய சீக்கிரத்திலேயே அனுபவிக்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய சில கொஷின் ஆன்சர்ஸை பார்க்கலாமா? பிரஷ்னவாலி கொஷின் அண்ட் ஆன்சர். நம்பர் 1, ரோஹித் और ஸ்ரேயான்ஸ் கஹாं जा रहे थे? ரோஹித் மற்றும் ஸ்ரேயான்ஸ் எங்கே போயிட்டுருக்காங்க? ரோஹித் और ஸ்ரேயான்ஸ் கானே जा रहे थे. அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட போயிட்டுருக்காங்க. ரோஹித் क्या खाना चाहता था? ரோஹித் என்ன சாப்பிட போகிறாரு? ரோஹித் தோசா கானா சாத்தாதா. ரோஹித் தோசா சாப்பிடணும்னு ஆசைப்படுறாரு. வே கஹா கானே கயே? அவங்க எங்கே சாப்பிட போகிறாங்க? வே ஆனந்த பவன் மே கானே கயே. அவங்க ஆனந்த பவன் ஹோட்டலில் சாப்பிட போகிறாங்க. கொஷின் நம்பர் 4, சடக் பர் கவுன் கடை தே? ரோட்டில் யார் நின்றுட்டுருக்காங்க? சடக் பர் ராம் அவுர் விஜய் கடை தே. சடக் சாலையில், ரோட்டில் ராமும் விஜயும் நிற்கிறாங்க. ராம் और விஜய் கவுன் தே? ராமும் விஜயும் யாரு? ராம் और விஜய் ஸ்ரேயான்ஸ் और ரோஹித் கே தோஸ்த் தே. ராமும் விஜயும் ஸ்ரேயான்ஸ் और ரோஹித்தோடைய ஃப்ரெண்ட்ஸ். கவுன் கஞ்சூஸ் ஹை? யார் ரொம்ப ரொம்ப கஞ்சூஸ்? கஞ்சூஸ் அப்படின்னா என்னன்னு சொல்கிறதுனா ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கிறவங்கள தான் அப்படி சொல்லுவாங்க. ராம் और விஜய் கஞ்சூஸ் ஹை, ரெண்டு பேருமே கஞ்சூஸ் தான். வேதோं में क्या कहा गया है? வேதால என்ன சொல்கிறாங்க? மித்ர கோ தேனே லேனே மே கபி ஷங்கா நஹி கர்னா சாஹியே. ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கல் வாங்கல்ல எந்த காரணத்து கொண்டும் நம்ம ஷங்கானா என்னது, கூச்சப்படக்கூடாது. ஏன் நம்ம செய்யணுமா அப்படிங்கிற ஒரு யோசனை நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. கவுன் சச்சா மித்ர ஹை? யார் உண்மையான நண்பன்? ஜோ अपने मित्र को सही रास्ता दिखाते हैं वही सच्चा मित्र है. யார் தன்னுடைய நண்பனுக்கு நல்ல பாதையை காட்டுகிறானோ அவனே உண்மையான நண்பன். கிஸ்கி சங்கதி சோடு தேனி சாஹியே? யாருடைய ரிலேஷன்ஷிப்பை நம்ம விட்டுறணும்? जो आगे कुछ और पीछे कुछ बोलता है उसकी संगति छोड़ देनी चाहिए. யார் முன்னாடி ஒன்றும் பின்னாடி ஒன்றும் பேசுகிறாங்களோ அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டிப்பாக விட்டுடணும். கிசே பஹாட் மானா சாஹியே? எதை நம்ம மலை போல எண்ணணும்? அப்னே துக்குக்கோ பகுத் கம் அவர் மித்ரக்கே துக்குக்கோ பஹாட் மானா சாஹியே. அதாவது நம்மளுடைய கஷ்டத்தை கூட பெருசாக நினைக்காம தன்னோட ஃப்ரெண்டோடைய கஷ்டத்தை பெருசாக நினைக்கிறாங்க இல்லையா, அப்படி தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். பட் ஆனால் அப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்கன்னா நம்ம அவங்கள எந்த காரணத்தை கொண்டு என்ன பண்ணக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்கக்கூடாது. புரிஞ்சுதா? கொஷின் நம்பர் 11, ஹமே கிஸ்கே லியே தயார் ரஹ்னா சாஹியே? நம்ம எதுக்கு தயாராகணும்? அப்னே மித்ர கே துக்குக்கோ தூர் கர்னே கே லியே தயார் ரஹ்னா சாஹியே. நம்மளுடைய ஃப்ரெண்டோடைய துக்கத்தை அதை விட்டு விலகிறதுக்காக, நம்மளோட ஃப்ரெண்டு துக்கத்துலேருந்து வெளிவரணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் நம்ம இருக்கணும், ஈடுபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை போக்கணும், அவங்களுடைய துக்கத்தை நம்ம போக்குறதுக்கான தயார் நிலையில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறாங்க. கிசே பியார் கர்னா சாஹியே? அப்னே சே ஜாதா அப்னே மித்ரக்கோ பியார் கர்னா சாஹியே. நம்மளை விட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை அதிகமாக நம்ம நேசிக்கணும், ஃப்ரெண்டை அதிகமாக நேசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேதோं के अनुसार मित्र के लक्षण क्या है? அதாவது வேதத்தில் சொன்ன மாதிரி ஒரு நண்பனுடைய குணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மித்ர கோனே லேனே மே கபி ஷங்கா நஹி கர்னா சாஹியே. ஸோ இப்போ இதில் இருக்க கொஷின்ஸ் பார்த்தோம் இல்லையா, நம்ம 1லேருந்து 12 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, அந்த கொஷின்ஸோடைய ஒரு கிஃப்டாக தான் இந்த பேராவை கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நீங்கள் அந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சிட்டிங்கன்னா அதோட அப்படியே பாயிண்ட்ஸ் 1 by 1 நீங்கள் சொல்லலாம். இத்தனை பாயிண்ட்ஸும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் ஒரு 4 பாயிண்ட்ஸ் கூட சொல்லலாம். சரியா? பட் நான் இதில் இருக்க இந்த பேராகிராஃபை அப்படியே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் கேட்குறவங்க
அந்த ஜி வந்து ஓகே நல்லா படிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் நமக்கு அவங்களுக்கு வரும். ஸோ ஒவ்வொரு லைனாக பார்க்கலாம். மித்ர கோ தேனே லேனே மே கபி ஷங்கா நஹி கர்னா சாஹியே. அதாவது குடுக்கல் வாங்கல்ல எந்த காரணத்தை கொண்டும் நம்ம ஷங்கா அப்படின்னா என்னன்னா நம்ம தயக்கம் காட்டக்கூடாது. ஷங்கானா தயக்கம். ஜோ அப்னே மித்ர கோ சஹி ராஸ்தா திக்காத்தா ஹை சஹி சச்சா மித்ர ஹை. யார் ஒருவன் தன்னுடைய நண்பருக்கு நல்ல வழியை காட்டுகிறானோ அவனே உண்மையான நண்பன். ஜோ ஆகே குச் और पीछे कुछ बोलता है उसकी संगति छोड़ देना चाहिए. யார் ஒருவன் முன்னாடி ஒன்றும் பின்னாடி ஒன்றும் பேசுகிறானோ அவனுடைய ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டிப்பாக வந்து என்ன பண்ணிடணும், விட்டுறணும். அதாவது சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு முன்னாடி என்ன பேசுவாங்க, நல்லா ஏற்றி விடுவாங்க. நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லுவாங்க. அந்த பேச்சை கேட்டுட்டு அந்த பசங்களும் தப்பான வழிக்கு போவாங்க. ஆனால் பின்னாடியே திடீர்னு ஒரு டீச்சர்ஸ்கிட்டயோ அல்லது பிரின்சிபல்கிட்டயோ மாட்டிட்டா என்ன பண்ணுவாங்க, இல்லை இதுக்கு எல்லாமே நான் காரணம் இல்லை, இது எல்லாமே அவன் தான் பொறுப்புன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதை யார் அந்த விக்டிம்னு அந்த ஒரு பையன் தான் மாட்டிப்பான். சரியா? ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம உடனே என்ன பண்ணிடணும், கைவிடணும். अपने दुख को बहुत कम और मित्र के दुख को पहाड़ मानना चाहिए. அதாவது நம்மளுடைய துக்கத்தை வந்து சிறிதளவாகவும் தன்னுடைய ஃப்ரெண்டோடைய துக்கத்தை வந்து மலை போலவும் எண்ணணும். अपने मित्र के दुख को दूर करने के लिए तैयार रहना चाहिए. அதாவது அவனுடைய துக்கத்தை போக்குவதற்கு நம்ம வந்து தயார் நிலையில் இருக்கணும். अपने से ज़्यादा अपने मित्र को प्यार करना चाहिए. நம்மை விட நம்மளுடைய ஃப்ரெண்டை வந்து அதிகமான அன்பு செலுத்தணும். சரியா? ஸோ இந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் எனி 5 சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கவுன் கவுன் ஆனந்த் பவன் கயே. யார் யாரெல்லாம் ஆனந்த் பவன் செல்கிறாங்க? ஸ்ரேயாஸ், ரோஹித், राम और विजय आनंद भवन गए. वे वहाँ क्या खाने वाले हैं? वे वहाँ தோசா खाने वाले हैं. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி மீனிங் தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன சாப்பிட போனாங்க? அங்கே தோசா சாப்பிட்டாங்க. கிஸ்கோ தோசா கரம் லகா. யாருக்கு வந்து தோசை வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சு? ஸ்ரேயான்ஸ்கோ தோசா கரம் லகா. ஸ்ரேயான்ஸ்க்கு தோசை ரொம்ப சூடாக இருந்துச்சு. கிசே சாம்பார் படியா லகாயா. ஐம் சாரி, கிசே சாம்பார் படியா லகா. ரோஹித் கோ சாம்பார் படியா லகா. அவனுக்கு அதிகமாக சாம்பார் கிடைச்சிது. ராம் கா மன் பசந்த் நாயக் கவுன் ஹை. ராமுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட் ஆக்டர் யாரு? ராம் கா மன் பசந்த் நாயக் அஜய் ஹை. ராமுடைய ஃபேவரட் ஆக்டர் யாருன்னா அஜய். விஜய் கா மன் பசந்த் நாயக் கவுன் ஹை. விஜயோடைய ஃபேவரட் ஆக்டர் யாரு? விஜய் கா மன் பசந்த் நாயக் அமீர் ஹை. விஜயோடைய ஃபேவரட் ஆக்டர் யாருன்னா அமீர். இவங்க எல்லாமே வந்து ஹிந்தி ஆக்டர்ஸோட பேர். சரியா? ரோஹித் கா மன் பசந்த் நாயக் கவுன் ஹை. ரோஹித்தோடைய ஃபேவரட் ஆக்டர் யாரு? ரோஹித் கா மன் பசந்த் நாயக் சல்மான் ஹை. क्वेश्चन नंबर 21. श्रेयांश का मनपसंद नायक कौन है? श्रेयांश का मनपसंद नायक அமிதாப் ஹை. ஸ்ரேயாங்கோடைய ஃபேவரட் ஆக்டர் அமிதாப். அமிதாப் பச்சன் சொல்லுவாங்க இல்லையா, அமிதாப் பச்சன். இது வந்து சல்மான் கான். அந்த முன்னாடி கொஷனுக்கு அமீர் கான். சரி, வே கவுன்சா ஃபில்ம் தேக்னே வாலே ஹை. அவங்க என்ன மாதிரியான ஃபில்ம் பார்த்தாங்க? வே ஹிந்தி ஃபில்ம் தேக்னே வாலே ஹை. அவங்க ஹிந்தி படம் பார்த்தாங்க. சாரா தோஸ்த் கைசே ஜா ரஹே தே. சாரா தோஸ்த் பைதல் ஜா ரஹே தே. எப்படி போகிறாங்க? 4 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நடந்தே போகிறாங்க. கவுன் டண்டா பானி டண்டா பீனா சாஹா. ரோஹித் குச் டண்டா பானி பீனா சாஹா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதாவது கோல்டு வாட்டர் யார் குடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா ரோஹித் கொஞ்சம் குடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. கொக்கோ கோலா தந்துருஸ்த் ஹை கியா. கொக்கோ கோலா வந்து ரொம்ப ஹெல்த்தியானதா? கொக்கோ கோலா தந்துருஸ்த் நஹி. கிடையாது, கண்டிப்பாக இல்லை. கொக்கோ கோலா வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமே இல்லை குடிக்கிறது. கவுன் சேபுக்கா ரஸ் பீனா சஹா. யார் வந்து ஆப்பிள் ஜூஸ் குடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க? ஸ்ரேயான்ஸ் சேபுக்கா ரஸ் பீனா சஹா. ஸ்ரேயான்ஸ் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. விஜய் கியா பீனா சஹா. விஜய் வந்து என்ன குடிக்கணும்னு ஆசைப்படுறான்? விஜய் நிம்பு கா ரஸ் பீனா சாஹா. நிம்புனா லெமன். லெமன் ஜூஸ் குடிக்கணும்னு ஆசைப்படுறான். ஹோட்டல் மே கித்னா ருப்பியே ஹுவா. ஹோட்டலில் எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் எவ்வளோ காஸ்ட் ஆச்சு? 240 ருப்பியே ஹுயே. இது வந்து என்ன சொல்லலாம்னா 240 ருப்பியே ஹுயே அப்படின்னு சொல்லலாம். சரியா? சவுனா 100, 240 அப்படிங்கிறத 240, 40க்கு வந்து என்னது 40 ருப்பியே ஹுயே அப்படின்னு சொல்லலாம். கொஷின் நம்பர் 29.
किसने होटल का बिल भरा? யார் வந்து ஹோட்டலுக்கான பில் கட்டுறாங்க? ராம் ने होटल का बिल भरा. ராம் தான் ஹோட்டலுக்கான பில் கட்டுறாரு. फल रस के लिए कितने देना पड़ा? फ्रूट जूஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டுறாங்க? फल रस के लिए 180 रुपये देना पड़ा. அதாவது 180 ரூபாய் அதுக்கு கட்டுறாங்க. நீங்கள் இது வந்து இங்கிலீஷ்லேயுமே நம்ம சொல்லிக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. அல்லது ஹிந்தியே சொல்கிறதா இருந்ததுன்னா 180 रुपये, 80 80 रुपये, ஸோ 180 रुपये देना पड़ा அப்படின்னு சொல்லலாம் 180க்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन नंबर 31. फल रस का रुपये किसने दिया? ஃப்ரூட் ஜூஸ்க்கான அமௌண்ட் யார் கொடுக்குறாங்க? விஜய் ने रुपये दिया. விஜய் தான் வந்து அதுக்கான அமௌண்ட் கொடுக்குறாப்படி. नेक्स्ट क्वेश्चन नंबर 32. वहाँ कौन सा फिल्म चल रहा है? அவங்க எந்த படத்துக்கு போகிறாங்க? வஹா தபாங்க் சல் ரஹா, தபாங்க்குங்கிற படத்துக்கு போகிறாங்க. தபாங் கா நாயக் கவுன் ஹை? தபாங்கோடைய ஹீரோ யார்? தபாங் கா நாயக் சல்மான் கான் ஹை. தபாங்கோடைய ஆக்டர் வந்து சல்மான் கான். நாயிகா கவுன் ஹை? ஹீரோயின் யார்? நாயிகா சோனாக்ஷி சின்ஹா ஹை. நாயிகாங்கிறவங்க ஹீரோயின் வந்து சோனாக்ஷி சின்ஹா. दबंग का निर्देशक कौन है? निर्देशकना डायरेक्टर. दबंग का निर्देशक प्रभुदेवा है. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, டான்சர் பிரபுதேவா, அவரே தான் இந்த படத்தோட டைரக்டர். दबंग का निर्माता कौन है? दबंगோடைய ப்ரொடியூசர் யாரு? दबंग का निर्माता अरबाज खान है. அவரோட ப்ரொடியூசர் யாருன்னா अरबाज खान. इस फिल्म का बजट जानते हो? இந்த படத்தோட பட்ஜெட் என்னன்னு தெரியுமா? दबंग का बजट 50 करोड़ है. அதாவது இந்த படத்துக்கு வந்து 50 crores ஆயிருக்கு. एक टिकट कितने का है? एक टिकट, இந்த ஒரு டிக்கெட் வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகுது? एक टिकट 180 रुपये है. அதாவது என்ன சொல்லலாம்னா 180 रुपये है. இல்லை இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா 100 रुपये है அப்படி கூட சொல்லிக்கலாம். இல்லை 200 रुपये है அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அது உங்களோட விஷஸ் தான். चारों मित्रों का नाम बोलिए. फोर फ्रेंड्सोடைய நேம் வந்து என்னன்னு சொல்லுங்க. श्रेयांश, रोहित, विजय और राम चारों मित्रों का नाम है. चारों कौन सा फिल्म देखे? चारों दबांग देखे. என்ன படம் பார்க்குறாங்க? दबांग படத்தை பார்க்குறாங்க. चारों कहाँ फिल्म देखे? 4 பேரும் எங்கே இந்த படத்தை பார்க்குறாங்க? चारों शांति थिएटर में फिल्म देखे. चारों 4 பேரும் சாந்தி தியேட்டரில் இந்த படத்தை பார்க்குறாங்க. दबंग किसको बहुत अच्छा लगा? யாருக்கு இந்த படம் அதாவது இது வந்து யாருக்கு இந்த படம் ரொம்ப நல்லதாக தோணுச்சு? ரோஹித்கோ ஏக்தம் அச்சா லகா. ரோஹித்துக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. டிக்கெட் கிஸ்னே லியா? டிக்கெட் ரோஹித்னே லியா. டிக்கெட் யார் கொடுக்குறாங்க? டிக்கெட் வந்து ரோஹித் தான் கொடுக்குறான். फिल्म देखकर वे कहाँ गए? फिल्म देखकर वे ஸ்டேடியம் கயே. அதாவது படம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா, படம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்டேடியத்துக்கு போகிறாங்க. ஸ்டேடியம் மே கியா தேக்கே? ஸ்டேடியத்தில் என்ன பார்க்குறாங்க? ஸ்டேடியம் மே ஜிம் தேக்கே. ஜிம் கா ஃபீஸ் கித்னா ஹை? ஜிம்க்கு எவ்வளோ காசு ஆகுது? ஜிம் சர்க்கார் சே சலாயா ஜாத்தா ஹை, முஃப்த் ஹை. அதாவது இது வந்து கவர்மெண்ட் எடுத்து நடத்துறது, அதனால் இது வந்து முஃப்த்னா ஃப்ரீ தான். वे क्या करना चाहते थे? वे सुबह दौड़ना चाहते हैं. அதாவது அவங்க தினமும் வந்து அவங்க அங்கே என்ன பண்ணணும்? அவங்க வந்து ஜாகிங் போகணும் அங்கே. कितने बजे जिम जाने वाले हैं? 6 बजे जिम जाने हैं. 6 o'clock வந்து ஜிம்முக்கு போகணும். राम और विजय कब आए? ராமும் விஜயும் எப்போ வராங்க? दोनों 6 बजे के बाद देर से आए. அவங்க வந்து 6 மணிக்கு அப்புறம் கொஞ்சம் லேட்டாக வராங்க. हमें क्या करना चाहिए? हमेशा समय की पाबंदी करनी चाहिए. எப்பயுமே நம்ம வந்து அந்த டைமுக்கு பங்க்சுவலாக இருக்கணும். பாபந்தினா பங்க்சுவல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 50 வரைக்கும் பார்த்துருக்கோம். சரியா? ரிமைனிங் 51 to 100 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வேறு யாருக்காவது அனுப்பிச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணவும் செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.